ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் முழையாமண்டி அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறு செல்வநாயகி அம்மன் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் குடமுழக்கு விழாவை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் அப்படிங்கக்கூடிய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய காடைக்குளம், அந்த காடைக்குளத்துக்கு குலதெய்வம் தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீ செல்வநாயகி அம்மன். அவங்களோட மூலவ கோயில் தான் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முழையாமண்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க. இந்த கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது 4/5/2026. எல்லோரும் தேர்தலை நோக்கி ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே சமயத்தில் அங்கே காலையில் 6:15லேருந்து 7:30 வரைக்குமே வந்து அந்த கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. கும்பாபிஷேகத்துக்கு முன்னேற்பாடாக பார்த்திங்கன்னா யாகசாலை இதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபுட்டேஜ் தான் இது எல்லாமே. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் தான் கிடச்சி. நான் வந்து லைவாக போய் பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு பேக் டு பேக் ஒர்க் இருந்துச்சு. சரி, ஆஃபீஸ் இது பண்ணியிருக்காங்க, 1ஆந்தேதி லீவு லேபர் டேக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே ஏதாவதுனோடனே சரி நந்தா தீபம் ஏற்றுவாங்கன்னு அந்த டைமில் போய்க்கலாம் அப்படிங்கிறனால அதை மட்டும் பாஸ் பண்ணிட்டோம். இந்த மூலவ கோயிலிருந்து அந்த அம்மனோட சிலை வடிவத்தை வந்துட்டு சாமி அருள்வாக்கு வந்து, சரி நாங்கள் எடுத்துக்கிட்டோமா, உங்கள் உருவத்தை எடுத்து நாங்கள் சின்னதாக வந்து வழிபடுறதுக்கு நாங்கள் சின்ன உருவமாக வடிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா இதுலேயும் கேட்டு. ஏன்னா சுற்றி அந்த காடைக்குளங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப போயிட்டு வரக்கு இதாக இருக்குது, சிரமமாக இருக்குது. அதுவும் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், வாகன வசதியெல்லாம் சரியாகவே இருக்காது. ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 1 வீக் கிட்ட 2 டேஸ் கிட்ட மாட்டு வண்டியில் ஆகட்டும், நடந்து வரட்டாகட்டும், ஆல்மோஸ்ட் 10 டேஸ் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறக்குன்னே இதாகிற மாதிரி இருந்தாங்காட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை கேட்டு அந்த சாமியோட பிரதிஷ்டை தான் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையப்பன் கோயில், பிள்ளையப்பன் பாளையம் இருக்குது இல்லைங்களா, பிள்ளையப்பன் பாளையத்தில் திரு செல்வநாயகி அம்மன் அவரோட வடிவத்தை வடித்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த கோயில் தான் மோஸ்ட்லி இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கிறது. ஆனால் என்ன தான் நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துல 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிள்ளையப்பன் கோயிலுக்கு போனாலும் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து முளையாமண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஈவன் எனக்கு மேரேஜ் ஆன டைம் பார்த்திங்கன்னா கொரோனா டைம், அதனால் நாங்கள் போக முடியல. நாங்கள் பக்கத்தில் இருக்க செல்வநாயகி அம்மன் கோயிலில் தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் 1 டைம் தான் நாங்கள் போயிருக்கோம். ஃபேமிலியாகவே 1 டைம் தான் போயிருக்கோம். சரி இந்த தடவை இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது. ஒரு வேளை சாமி வந்துட்டு நீ குழந்தையோட ஃபஸ்ட்டு வந்து நீ கேட்டு போயிட்டு அடுத்த தாட்டி வரும்போது குழந்தையோட தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை கிடச்சிருக்கு, ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் இந்த சாமி பார்க்குறது கூட தள்ளி போச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் கண்டிப்பாக போயிட்டு சாமி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இதை பார்த்திங்கன்னா நான் போய் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் பேக் பார்க்கும்போது 2021 அக்டோபர் மந்த்து நாங்கள் போனோம். அப்போ கீழெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தரை மட்டும் இருக்கும். கருப்பராயர் ஆகட்டும் இதெல்லாமே வெளியே இருந்துச்சு. இப்போ நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டாகவே கட்டியிருக்காங்க. அதுலேயும் முன்னோர்கள் சிலை வந்து அந்த முண்டாசு கட்டின சிலை இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், எப்போ சாமி உருவம்னு சொல்கிறீங்க, இங்கே ஏன்னா மனுஷங்க உருவத்தை வடித்து வச்சுருக்காங்களேங்கும்போது, இல்லை நம்ம முன்னோர்களோட வடிவத்தை இங்கே வடித்து வச்சுருக்காங்க சைடில். அவங்களையும் மறக்கக்கூடாது, முன்னோர்களையும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கேயே சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு போகணும்னு சொல்லி இது பண்ணுறோம். கண்டிப்பாக சாமி வர வைக்கும் நம்புகிறேன். நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் கோயில் பற்றி பேசுகிற எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு சாமியை நம்ம பார்க்கணுன்னு நினச்சா நம்ம மட்டும் நினைக்கக்கூடாதுங்க. அந்த சாமி நினச்சி இந்த நேரத்தில் இப்படி தான் வந்து நீ பார்க்கணுன்னு சொல்லிட்டு சாமி நினைக்கும் இல்லைங்களா, அவரோட உத்தரவின் பேர் தான் எல்லாமே நடக்கும். அதை நான் ரொம்பவே நம்புவேன். இது கும்பாபிஷேகத்தன்னைக்கு காலையில் நடந்ததுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லும் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறதெல்லாம் தெரியுங்க. இந்த மகா கும்பாபிஷேகங்கும்போது ஆல்மோஸ்ட் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் இல்லைங்களா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கலசத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையும் நவதானியங்கள் இருக்குங்க, அதைய மாற்றி இன்னொரு இதில் இது வைப்பாங்க. இதில் பழைய கால ஒரு முறையும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்துட்டு அந்த மாதிரி பெரிய மாடி வீடு, பெரிய ஸ்டோரேஜ்
குடோன்ஸு, கிடங்கு அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலே உயரமான இடத்துல தானியங்களை சேமித்து வச்சாதான் இன்கேஸ் வெள்ளம் வர்றது, புயல் வர்றது, ரொம்ப வெயில் வந்து இதாகிறது, அப்படி இருக்கும்போது ரொம்ப ட்ரை ஆகிட்டு வறட்சி வர காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விதை நெல்லோ விதைக்கு ஒரு தானியம் இல்லாமல் போயிட்டு கஷ்டப்படுற நேரம் இல்லைங்களா? அந்த டைமில் அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து ரொம்பவே உயரமான இடத்துல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிற மாதிரி தானியங்களை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இருக்கிறதுலே உயரமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் தாங்க. எந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் செழுமையாக இருக்குது அப்படின்னா அந்த ஊரோட கோபுரம் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கணுங்க. அந்த கோபுரத்தாண்டி 1 இன்ச்சு நம்ம வளர்ந்தாலும் கூட அந்த ஊர் வந்து செழிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சுங்க. அதனால தான் வந்து கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த ஒரு தானியமே வந்து 12 வருஷத்துக்கு அந்த டெம்பரேச்சர்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சில பாக்டீரியாஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று அந்த இடத்துல இதாகும். பூச்சி பிடிக்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லைங்களா? அந்த ப்ராசஸை வந்து தான் சேஞ்ச் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு ஒருக்கா அந்த நவதானியத்தை மாற்றி அந்த கலசத்துக்கு உயிர் ஊட்டுற மாதிரி. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தானியங்கள் வந்து நிறைய மந்திரங்கள் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா இதுவும் ஒரு ரீசன் தாங்க. அந்த மந்திரம் அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனில் வந்துட்டு அந்த நவதானியங்களை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான். நம்மளோட தமிழர்கள் பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கைகள் ஆகட்டும், அதே சமயம் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஆகட்டும், 2மே மத நம்பிக்கையிலேயே மத நம்பிக்கைகள் ஆகட்டும், ஒரு தெய்வீகம் அப்படி டிவோஷனல்னு ஒன்று வைக்கும்போது தான் மனுஷன் கடைப்பிடிச்சு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் சயின்டிஃபிக்கும் நாலேஜே வச்சுருக்காங்க. எவ்வளோதான் வெள்ளம் இதெல்லாம் இது பண்ணி எல்லா தானியங்களும் அடிச்சுட்டு போனாலும் கூட அந்த கலசில் இருக்கக்கூடிய தானியங்களை மறுபடியும் வந்து விதை நல்லா யூஸ் பண்ணி ஊர் செழிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மகா கும்பாபிஷேகங்கிற ஒரு நிகழ்வு வந்து நடக்கக்கூடிய முக்கியமான ரீசனுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரீசன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஒரு சார் மதத்தை மட்டுமே நான் பேச கிடையாதுங்க. அதை நான் இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இது எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு இது நம்பிக்கை இருக்குங்க இல்லைங்களா? எல்லா மதமும் ஒன்றே, சிவனும் ஒன்றே, அல்லாவும் ஒன்றே, கர்த்தரும் ஒன்றே. அது அப்படிங்கிறத நான் எப்போவுமே நம்புகிறேங்க. நீங்களும் அப்படிங்கிறதாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ப்ளஸ் கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஹைப்பும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும். ஹைப்பை வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் 3 முறை கூட ஒரு வீடியோக்கு கொடுக்கலாம். அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் லோகோவை செக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். என் ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் கொடுக்கலாம். இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக கொடுப்பீங்கங்கிறது நம்பிக்கை இருக்குது. நம்ம வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. எல்லா சாமியோட அனுகிரகமும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வேண்டிப்பேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்குங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே எப்போவுமே நடக்கும்னு சொல்லி நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க் யூ.